சத்தம் ஓரளவுக்கு வரும். இந்த பாரம்பரியத்தை தமிழ் பாரம்பரியத்தை எல்லா பாரம்பரியங்களும் அப்படின்னா பாரம்பரியங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆடவம் மண்டலம் மந்திரங்கள் தெரியும். ஊர்கள் தோறும் ஆடி பாடி தாங்கள் ஒற்றுமையாகுவதும் ஒரு உற்சாகங்கள் பெறுவதும் இந்த பாரம்பரிய ஒரு விஷயம். நாங்கள் நீங்களும் சேர்ந்து பாட வேண்டும். முதல் ஒன்று செய்து பார்க்க இருக்கிறதா இவர்கள் பாட நீங்களும் கைதட்டி பார்க்கிறீங்களா? கூட நீங்கள் பாடலாம். இந்த பாட்டை என்று சொன்னால் இந்த கைதட்டுறது கூட சொட்டா கட்டுறது அல்ல, கையை தொடுறது அல்ல. அந்த கையை அடிக்கின்ற போது அந்த முழு நரம்புகளும் வேலை செய்ய வேண்டும். முழு நரம்புகள் வேலை செய்கின்ற போதுதான் எங்களுடைய மறந்திருக்கின்ற கதைகள் எல்லாம் வெளியே வரும். அப்படியே நரம்புகள் எல்லாம் சோர்வடைந்து அப்படியே இருந்தால் அது வரும் ஒரு கொஞ்சம் கதை தான் வெளியில ஒரு நீங்க மேசையும் கண்டிப்பாக மேசை தட்டுறா கூட ஒன்றுமே அது பரவாயில்லை. அந்த அந்த நரம்புகள் பேசுகிற மாதிரி சரியா அந்த நரம்புகள் பேசுகிற மாதிரி தட்டுவார். கையாலே தட்டுகின்ற போது உங்கள் உடம்பின் நரம்பு கூட வேலை செய்யும். 1, 2, 3, 4. இந்த பாட்டு என்ன சொன்னால் பறை அடிக்கிறன் ஊரவரே, நல்ல பார்த்திபன் கட்டளை ஊரவரே. பாரம்பரியத்தை என்று சொன்னால் அந்த தலைவன் அல்லது அரசன் அந்த ஊரிலே போய் அந்த பறை என்று சொன்னால் பறைதல் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதைத்தல் சொல்லுதல் என்றது ஒரு தரம், கதைத்தல் என்றது இருதரம். அப்ப பறைதல் என்று சொன்னா கதைத்தல். அப்ப இந்த பறை என்ன செய்யும் என்று சொன்னால் ஆக்களை கதைக்கிறதுக்கு தூண்டும். அப்பதான் அவன் சொல்வான் பறை அடிக்கிற உள்ளவரே நான் வேண்டுமென்று அடிக்கிறேன் இந்த பார்த்திபன் கட்டளை. பொய் சொல்லி பறைய அடிக்கவில்லை, நல்ல மெய் சொல்லி அடிக்கிறன் ஊரவரே. அப்ப நான் மெய்களை தான் உண்மையை தான் கதைக்கிறேன். சரியா? நான் உண்மையை கதைத்தா தான் மேற்க தீரும். அட்டப்பறையை கொட்டி கொட்டி நல்ல கட்டளை தப்பாமல் செப்பிடுவேன், உள்ளவாறே சொல்லிடுவேன், ஊரில் உள்ளதை தந்தால் கொண்டு செல்வேன். நான் உண்மையை கதைப்பேன், நான் வேணப்படைப்பேன். நீங்கள் ஊரில் உள்ளதை உள்ளவாறே தந்தால் உண்மையை சொன்னால் அதை நான் தலைவரிடம் கொண்டு போவேன். உண்மையை என்று சொன்னால் நீங்கள் அப்போது யாரோ ஒரு பேச்சாளர் பேசுவதை கேட்டிருப்பீர்கள். இது உங்களுடைய குரல்கள் கொள்கை வகுப்பாளர்களின் கதவுகளை கட்ட வேண்டும். என்ன கொள்கை வகுப்பாளர் இல்லாத வர மாட்டாங்க, கதவை கூட்டி போட்டு குழம்பில. அப்ப அந்த பூட்டப்பட்ட கதவுகள் அடிக்கோடு உங்களுடைய உணர்வின் குரல் ரெண்டால் தான் அந்த கதவு திறக்கும். கதவு திறந்தால் தான் பேச தீரும். எனவே அந்த அந்த ஊரில் உள்ளதை தந்தால் அந்த கதை உங்களுடைய கதை அந்த கொள்கை வகுப்பான பட்டத்து போக வேண்டும். அதுக்காக தான் இந்த உற்சாகம் தேவை. சரி, நாங்கள் பாடுகின்ற போது நீங்களும் சேர்ந்து பாடுங்க. இதுதான் வரிகள். அது வரி அப்படியே கட்டளைக்கலாம், தெரிந்து பாடலாம், சத்தம் போடலாம், கையெழுத்தலாம்.
உற்சாகம். நல்ல புத்துணர்ச்சியா சந்தோஷமா எனக்கு நல்ல சந்தோஷம் இருக்கு. பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஏன் ஆடையில என்னன்னு சொன்னால் நாங்கள் அந்த பறை அடிக்கின்ற போது அந்த பாடல்கள் பாடுவதற்கான உற்சாகம் வருது. அப்ப நீங்களும் கைகளை தட்டி உங்களுடைய மேசங்களில் தட்டி உங்களுடைய முழு உடம்பும் வேலை செய்து அது பாடுகின்ற போது உங்கள் உடலில்